நெக்ஸ்ட் டபுள் சைட் பேண்ட் சப்ரஸ்ட் கேரியர் டாபிக் பார்க்கலாம். அதாவது டிஎஸ்பி எஸ்சி. ஸோ இன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் நமக்கு ஜென்ரலாக 2 சைட் பேண்ட் ஒரு கேரியர் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய ஈக்குவேஷன்லேயும் நம்ம பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் டேர்ம் அன்மாடுலேட்டட் கேரியர் வேவ் இருக்கும், செகண்ட் வந்து யூஎஸ்பி, தேர்ட் வந்து எல்எஸ்பி, அதாவது அப்பர் சைட் பேண்ட் அண்ட் லோவர் சைட் பேண்ட் அப்படின்னு 2 சைட் பேண்ட் ஒரு கேரியர் வந்து நமக்கு ஸ்பெக்ட்ரமில் கிடைச்சிருக்கும். ஸோ 100% மாடுலேஷன் அக்கர் ஆகும்போது ஆம்ப்ளிடியூட் ஆஃப் கேரியர் வந்து it is the value of double the values of side band கிடைக்கிறதுனால carrier power is equal to EC square divided by 2R அப்படின்னு கிடைக்கும். இந்த கண்டிஷன்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா கேரியர்ல நமக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷனுமே இருக்காது. ஸோ எந்த விதமான இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படிங்கும் போது இதை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணி எந்த யூஸுமே இருக்காது. அப்போ நம்மளோட கேரியர் வந்து சப்ரஸ் ஆகி சைட் பேண்ட்ஸை மட்டும்தான் நம்ம வந்து டிரான்ஸ்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்க கேரியரை சப்ரஸ் பண்ணி சைட் பேண்ட்ஸை மட்டும் டிரான்ஸ்மிட் பண்றதுனால தான் இதை டபுள் சைட் பேண்ட் சப்ரஸ்டு கேரியர் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இங்க கேரியர் வந்து சப்ரஸ்ட் ஆயிடுச்சு அண்ட் 2 சைட் பேண்டை மட்டும்தான் நம்ம டிரான்ஸ்மிட் பண்றோம். ஸோ இதுதான் டிஎஸ்பி எஸ்சி உடைய மீனிங். இதோடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா டிரான்ஸ்மிட்டட் பவர் வந்து ரொம்ப எஃபிஷியண்டா இருக்கும் அண்ட் இதுல நமக்கு சிக்னல் நாய்ஸ் ரேஷியோ வந்து சிங்கிள் சைட் மாடுலேஷன் அதாவது சிங்கிள் சைட் பேண்ட் டிரான்ஸ்மிட்டரை விட நமக்கு ஒரு பெட்டர் வேல்யூ ஆஃப் சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ இங்கே கிடைக்கும். நான் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா பேண்ட்வித் வந்து நமக்கு சேமா இருக்கும். அதாவது இங்க நம்ம கேரியரை சப்ரஸ் பண்ணிட்டோம், வெறும் சைட் பேண்ட்ஸை மட்டும்தான் நம்ம டிரான்ஸ்மிட் பண்றோம். ஆனா அப்ப கூட நமக்கு பேண்ட்வித் வந்து அதே வேல்யூ தான் நமக்கு இங்கே கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ பார்த்த எல்லா கான்செப்டையும் பேஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட் எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணலாம். ஸோ இதில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கும்போது இந்த மாதிரி கம்ப்ளீட்டாலாம் கேட்க மாட்டாங்க. இதில் ஏதாவது ஒரு பேராமீட்டர்ஸ் மட்டும் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா in an AM modulator 500 kilohertz of carrier of amplitude 20 volt is modulated by 10 kilohertz modulating signal which causes change in output wave of plus or minus 7.5 volt. Determine upper sideband, lower sideband frequency, modulation index, peak amplitude of USB and LSB, maximum and minimum amplitude of envelope. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம எழுதலாம். கேரியர் வேவ் உடைய ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப்சி இஸ் ஈக்குவல் டு 500 கிலோஹெர்ட்ஸ். நெக்ஸ்ட் நமக்கு 20 வோல்ட் மாடுலேட்டட் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆம்ப்ளிடியூட் மாடுலேட்டட் வேல்யூ அப்படிங்கிறதுனால ECயோட வேல்யூ நமக்கு 20 வோல்ட் அப்படின்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் 10 கிலோஹெர்ட்ஸ் ஆஃப் மாடுலேட்டிங் சிக்னல் கொடுத்துருக்காங்க, விச் மீன்ஸ் FM வேல்யூ வந்து நமக்கு 10 கிலோஹெர்ட்ஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கு. அண்ட் அது போக 7.5 வேல்யூ ஆஃப் அவுட்புட் சேஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்கிறது வேல்யூ ஆஃப் EM which is equal to 7.5. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா FUSB, அதாவது upper sideband frequency and lower sideband frequency. So FUSB is equal to FC plus FM. FC value 500 plus FM value 10 which is equal to 510 kilohertz. ஏன்னா ரெண்டுத்துலையுமே வந்து கிலோ இருக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி லோவர் சைட் பேண்டுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு எஃப்சி மைனஸ் எஃப்எம் விச் இஸ் ஈக்குவல் டு 500 மைனஸ் 10 விச் இஸ் ஈக்குவல் டு 490 கிலோஹெர்ட்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் செகண்டா என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாடுலேஷன் இண்டெக்ஸ். ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு இஎம் டிவைடட் பை இசி. ஸோ இஎம் வேல்யூ என்ன 7.5 அண்ட் இசி வேல்யூ 20. சால்வ் பண்ணோம் அப்படின்னா 0.375 அப்படின்னு கிடைக்கும். பர்சன்டேஜ் மாடுலேஷன் இன்ஸ்டெட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 37.5% அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீக் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் யூஎஸ்பி அண்ட் எல்எஸ்பி. ஸோ ரெண்டு சைட் பேண்ட்ஸ்லையுமே நமக்கு பீக் ஆம்ப்ளிடியூட் ஒரே வேல்யூ தான் கிடைச்சிருக்கும், விச் இஸ் m இன்டூ இசி பை 2. ஸ்பெக்ட்ரம்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ m வேல்யூ என்ன நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா 0.375 இன்டூ இசியோட வேல்யூ 20 டிவைடட் பை 2. சால்வ் பண்ணோம் அப்படின்னா 3.75 வோல்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அண்ட் லாஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது maximum and minimum amplitude of envelope, அதாவது E max value, E minimum value. So E max is equal to EC plus EM அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கும். So EC value 20 and EM value 7.5 which is equal to 27.5 அப்படின்னு கிடைக்கும். Next E minimum எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it is equal to ரெண்டு ஃபார்முலாஸ் நமக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா 2EC minus E max.
which is equal to 2 into EC value when 20 minus Emax value 27.5. So 40 minus 27.5 நமக்கு 12.5 அப்படின்னு கிடைக்கும். Or it can be written as EC minus EM, EC value 20, EM value minus 7.5. So 20 minus 7.5 again 12.5 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதுதான் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஆம்ப்ளிடியூட் வேல்யூஸ் ஆஃப் என்வெலப். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். இதில் ஏதாவது ஒரு பேராமீட்டர்ஸை மட்டும் நமக்கு கொஸ்டினில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கும். பட் ஓவராலாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியணும் அப்படின்றதுனால தான் கம்ப்ளீட்டாக நான் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் AM மாடுலேட்டர் சர்க்யூட்ஸ். அதாவது ஒரு மாடுலேட்டரை நம்ம எந்த இடத்துல லொக்கேட் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து லோ லெவல் மாடுலேட்டர், செகண்ட் வந்து மீடியம் லெவல் மாடுலேட்டர். லோ லெவல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல நம்ம மாடுலேட்டரை எங்க பிளேஸ் பண்ணுவோம் அப்படின்னா பிஃபோர் தி அவுட்புட் எலிமெண்ட் ஆஃப் தி ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் டிரான்ஸ்மிட்டர். ஸோ இப்படி பிளேஸ் பண்றதுனால தான் இதை நம்ம லோ லெவல் மாடுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா கரியர் சிக்னலை நம்ம எங்க ஃபீட் பண்ண போறோம் அப்படின்னா ஆம்ப்ளிஃபையரோட பேஸ்க்கு ஃபீட் பண்ணுவோம். அண்ட் மாடுலேட்டிங் சிக்னலை வந்து ஆம்ப்ளிஃபையரோட எமிட்டருக்கு வந்து ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ மாடுலேட்டிங் சிக்னல் வந்து ஆப்சென்ட்டாக இருக்கிற கண்டிஷனில் நம்ம இந்த சர்க்யூட் வந்து ஒரு லீனியர் கிளாஸ் ஏ ஆம்ப்ளிஃபையர் மாதிரி ஆக்ட் ஆகும். அண்ட் அதுவே ஒரு மாடுலேட்டிங் சிக்னல் வந்து இங்கே இருக்கும்போது இதனுடைய கெயின் வந்து நம்ம கொடுக்குற வோல்டேஜ் ஆஃப் மாடுலேட்டிங் சிக்னலை பொறுத்து நமக்கு வேரியாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த கெயின் வேரியேஷன்ஸ்னால தான் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய கேரியர் சிக்னல் வந்து ஆம்ப்ளிஃபை ஆகும். ஸோ அப்படி கேரியர் சிக்னல் ஆம்ப்ளிஃபை ஆனதுக்கு அப்புறமா அதோடைய வோல்டேஜ் கெயின் வேல்யூ ஆஃப் எமிட்டர் மாடுலேட்டர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா AV is equal to AQ into 1 plus M sin of 2 pi FM into T. AV அப்படிங்கிறது வந்து வோல்டேஜ் கெயின் வித் மாடுலேஷன் அண்ட் AQ அப்படிங்கிறது வந்து கோஷன்ட் வோல்டேஜ் கெயின். ஸோ இந்த பர்டிகுலர் டைப்புடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா லெஸ் பவர் தான் நமக்கு வந்து தேவைப்படும். அதாவது ஹை பர்சன்டேஜ் மாடுலேஷனுக்கு நமக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் பவர் தான் தேவைப்படும். அண்ட் மாடுலேட்டர் சர்க்யூட் வந்து லோ பவர் கண்டிஷன்ல நம்ம டிசைன் பண்றது தான் இதோடைய அட்வான்டேஜஸ். ஆனால் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா ஹை பவருக்கு வந்து இது ரொம்ப இன்எஃபிஷியண்டா இருக்கும். ஏன்னா இது பார்த்தது எல்லாமே வந்து நமக்கு லோ பவருக்கான வேல்யூவா தான் இருக்கு. செகண்ட் டைப் மீடியம் பவர் AM மாடுலேட்டர். ஸோ இந்த இடத்துல மாடுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் டிரான்ஸ்மிட்டரில் தான் வந்து நடக்கும். ஸோ அவுட்புட் ஆஃப் மாடுலேட்டிங் ஸ்டேஜ் வந்து ஆண்டனா கூட நம்ம டைரெக்டாக கனெக்ட் பண்ணியிருப்போம். அதுதான் இதோடைய லொக்கேஷன். ஆப்ரேஷன் வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சிஸ்டர் வந்து நம்ம பயாஸ் பண்ணி இப்போ கிளாஸ் C மோடில் ஆப்ரேட் ஆகுற மாதிரி தான் நம்ம வந்து இதை செய்ய போகிறோம். கிளாஸ் C மோட் ஏன் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் நமக்கு ஹை எஃபிஷியன்சி வந்து கிடைக்கும். ஸோ RF டிரைவ்ல பார்த்தீங்க அப்படின்னா கரியர் சிக்னல் நம்ம கொடுக்க போறோம். எங்க அப்படின்னா பேஸ் ஆஃப் டிரான்சிஸ்டருக்கு அப்ளை பண்ண போறோம். அண்ட் மாடுலேட்டிங் சிக்னல் வந்து பவர் ஆம்ப்ளிஃபையர் மூலமா பாஸ் பண்ணி நம்மளுடைய ஆம்ப்ளிஃபையர் அதாவது டிரான்சிஸ்டருடைய கலெக்டருக்கு வந்து நம்ம கொடுக்க போறோம் யூசிங் a லோ ஃப்ரீக்வென்சி டிரான்ஸ்ஃபார்மர். அண்ட் கலெக்டர் வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா VCC dash is equal to VCC plus PM of T அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய அரேஞ்ச்மெண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மாடுலேட்டிங் சிக்னல் நம்ம பவர் ஆம்ப்ளிஃபையருக்கு கொடுத்து இதிலிருந்து நம்ம வந்து ஒரு லோ பவர் டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி இங்கே கொடுக்க போகிறோம். அண்ட் அதே மாதிரி RF டிரைவ் யூஸ் பண்ணி இதிலிருந்து நமக்கு தேவையான கரியர் சிக்னலை இந்த மாதிரி பேஸுக்கு இங்கே ப்ரொவைட் பண்ணி நம்ம இங்கே வந்து ஃபீட் பண்ணுறோம். ஸோ இங்கே இருக்கிற இந்த டியூன்ட் LC சர்க்யூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் மாடுலேட்டட் வேவை ரிசீவ் பண்ணி நமக்கு இங்கே வந்து அவுட்புட்டில் ஃபெச் பண்ணி கொடுக்கும். ஸோ இங்கே இருக்கிற இந்த VCC dash இதுதான் கலெக்டர் வோல்டேஜ் தான் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம் which is equal to VCC plus VM of T. ஸோ கரியர் வேவ் அண்ட் மாடுலேட்டிங் வேவ் ரெண்டுத்தோடும் சேர்த்தனுடைய அவுட்புட் வந்து நமக்கு இந்த பர்டிகுலர் ஜங்ஷனில் வந்து கிடைக்கும். இதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா இங்கே நமக்கு லீனியர் ஆப்ரேஷனில் எந்த விதமான கன்ஸ்ட்ரெயின்ட்டும் இல்லை அண்ட் பவர் எஃபிஷியன்சி வந்து குட்டாக இருக்கும். ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஹை மாடுலேட்டிங் பவர் அப்படிங்கிறது தான் இதனுடைய மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ்.